கோல் குரூப் என்பது ஒரு அட்டவணையில் காணப்படுகின்ற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொலம்ஸை குறிக்க பயன்படுகின்றது. இந்த கோல் குரூப்பில் கொடுக்கின்ற ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு கொலமுக்கும் தனித்தனியாக கொடுப்பதற்கு பதிலாக ஒரே தரத்தில் கொடுக்குறதுக்கு இந்த கோல் குரூப்பில் நாங்கள் எந்த ஸ்டைல் கொடுத்தாலும் அது அந்த குரூப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு இதுக்கும் போய் சேரும். தனித்தனியாக நாங்கள் கொடுப்பதற்கு பதிலாக, அதாவது டேபிள் டேட்டாவில் போய் நாங்கள் தனித்தனியாக அதனுடைய ஸ்டைலை கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த குரூப்பில் இந்த ஸ்டைலில் தான் இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம்னா அந்த கோல் குரூப்பில் அந்த ஸ்டைலை நாம் கொடுத்தோமாக இருந்தால் அந்த கொலம்ஸில் அந்த டேபிளில் இருக்கின்ற அந்த கொலம்ஸில் அந்த ஸ்டைல் ஃபுல்லாக அப்படியே மாறும். தனித்தனியாக நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஒரே தரத்தில் நாங்கள் கொடுக்குறதுக்காக நாங்கள் இந்த கோல் குரூப்ன்றதை பாவிக்கின்றோம். இங்கு அந்த கோல் குரூப்பை நாங்கள் பாவித்து நாங்கள் இந்த டேபிளை செய்ய போகின்றோம். அப்போ இந்த டேபிளுக்கு முன்னம், அதாவது டேபிள் நாங்கள் போட்ட பின்பு கோல் குரூப் ஒன்று கொடுக்கின்றோம். என்றது குரூப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒவ்வொரு கொலம்லையும் வருகின்ற அந்த ஸ்டைலுக்கு நாங்கள் தனித்தனியாக கொடுக்காமல் ஒரே தரத்தில் கொடுக்க விரும்புகின்றோம். அப்போ இங்கே கோல் குரூப் ஒன்று கொடுக்கின்றோம். அதுக்கப்புறம் கோல் ஸ்டைல்னு சொல்லி கொடுக்கின்றோம். பேக்ரவுண்ட் கலர்ன்ற கொடுக்கின்றோம். அப்போ அந்த கோல் குரூப்பில் போய் நாங்கள் கோல் ஸ்டைல் அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோமையாக இருந்தால் இந்த ரோவில் வருகின்ற ஒவ்வொரு டேபிள் டேட்டா அதாவது எலிமெண்ட்டுக்கும் அந்த கலர் போய் சேரும். அதற்காக நாங்கள் இங்கே என்ன செய்கின்றோம் என்றால் கோல் குரூப்பில் அந்த கோல் ஸ்டைலை கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல் ஸ்பேன் 2ன்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு அந்த கோல் குரூப்பை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்குது, அதாவது எலிமெண்ட்டை கொடுக்கின்றோம். அந்த எலிமெண்ட்டுக்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றோம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டைப் பண்ணி இருக்கின்றது, அதை நாம் கொடுக்கின்றோம் டேபிள் டேட்டாவுக்கு. அடுத்தது ஒவ்வொரு ரோவ்லேயும் 2 செட் ஆஃப் டேட்டாஸ் வருகின்றது. அப்போ ஒன்று பார்த்திங்கன்னா எலிமெண்ட், அடுத்த டேட்டா பார்த்திங்கன்னா அதனுடைய விளக்கம், அந்த மாதிரி ஒவ்வொரு ரோவிலையும் வருகின்றது. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் டைப் பண்ணி கொடுக்கின்றோம். அது என்னத்தை சொல்கின்றதுன்று அடுத்த டேபிள் டேட்டாவில் பார்த்திங்கன்னா டிஃபைன்ஸ் த டாக்குமெண்ட் டைப்னு சொல்லி அதனுடைய விளக்கத்தை நாங்கள் கொடுக்கின்றோம்.
அடுத்த தேர்ட் ரோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் 2 டேட்டாஸ் கொடுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா சைட்டுன்னு கொடுக்குறோம். அதனுடைய விளக்கம். இந்த சைட் வந்து எதுக்கு நாங்கள் இங்கே HTML பாவிக்கின்றோம். அப்போ அதுக்கு அதனுடைய விளக்கத்தை நாங்கள் இங்கே கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா 10 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. 10 ரோவில் ஒவ்வொரு ரோவுக்கும் 2 செட் ஆஃப் டேட்டாஸ் வருகின்றது. அப்போ அந்த 10 ரோவும் நான் செய்து முடிச்சிருக்கின்றேன். ஒவ்வொரு ரோவிலையும் ஃபர்ஸ்ட் டேட்டா பார்த்திங்கன்னா எலிமெண்ட்டை குறிப்பிடுகிறது. செகண்ட் டேட்டா பார்த்திங்கன்னா அதனுடைய விளக்கத்தை குறிப்பிடுகிறது. இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேபிள்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சில ப்ராஜெக்டில் இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறது. நீங்கள் தேவையான உங்களுக்கு விரும்பின கலரை நீங்கள் பேக்ரவுண்ட் கலரு கொடுக்கலாம். நான் எந்த கலர் கொடுக்குறேன் விரும்பினா அப்படி இந்த மாதிரியும் நீங்கள் கலர் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன HTML கலர் கோட்டை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த கலர் அதில் கொடுக்க விருப்பமோ அந்த கலரை நீங்கள் கொடுத்து கொள்ளலாம்.